ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் நமக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்து இந்த காலை வேளையிலே நாம் அவரை ஆராதித்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து இந்த புதிய வாரத்தை ஆரம்பிக்க தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனத்தில் அருமையான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் இராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல முக்கியமாக தோன்றுகிற ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். சில வேளைகளிலே பிசாசானவன் நம்மை முந்தினவைகளையும் நம்முடைய முந்தின தோல்விகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய கட்டுகளையும் பாரங்களையும் எப்பொழுதுமே சிந்திக்க வைக்கிறான். ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், நீங்கள் பிந்தினவைகளை பூர்வமானவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி அவர் இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுக்கு சொல்லி ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற காரியம் நமக்கும் இந்த வாரத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் புறப்பட பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் உற்சாகமாக பாடி இந்த வேளையிலே புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிற தேவனை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்று சொல்லி, புது கிருபையால் நடத்தும் என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே ஆராதித்து நாம் இதை ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுவோம், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுவோம், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும். கண்ணீருக்கு
கண்ணீருக்கு பதிலாக, உங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. சொல்லுவோம், ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியால் உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாரங்களை சுமக்கிறவரே, புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஆராதனை நாயகனாய் இருக்கிறபடியால், அந்த ஆராதனையை நீர் விரும்புகிறபடியால் இந்த வேளையிலே ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதிப்போமா, ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை
நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதிப்போமா? ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆராதித்து ஆண்டவரே, அப்பா உமக்கு மகிமையை செலுத்தி ஆண்டவரே, உமக்கு கனத்தை செலுத்தி ஆண்டவரே, அப்பா நீர் ஆராதனை நாயகனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிரியமானவர்களே, தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் வழியை திறப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆறுகளை உண்டாக்கி அவர் தண்ணீரை புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே ஆராதனை நாயகனை, அந்த ஆராதனைக்குரியவரை, ஆராதனை என்று சொல்லி நாம் ஆராதித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே நீர் புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. அது இன்றைக்கே தோன்றட்டும் ஆண்டவரே. அவர்கள் வேலையிலும் ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே ஆண்டவரே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே, அவர்களுடைய சமுதாயத்திலே ஆண்டவரே, எங்கு இருந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு புதிய காரியம் இன்றைக்கே தோன்றட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பிந்தினவைகளை நினைக்காமல் ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்காமல் ஆண்டவரே, பூர்வமானவைகளை சிந்திக்காமல் ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே நீர் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த இரட்சிப்பின்படி ஆண்டவரே, அப்பா நீர் சிறையிருப்பை மாற்றி நீர் இரட்சித்த தேவன் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you and God be with you. Let God do a new thing in your life throughout this week. And God be with you. Amen. இயேசு வல்லவர், அவர் என்னென்றும் போதுமான